நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா வந்தனா, இதெல்லாம் எங்க வைக்கணும்? என்னது? கொஞ்சம் காட்டுங்க. இதுவா? இதுல என் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. உள்ள வச்சிடுறேன். இரு இரு, இதுல ஊ சர்டிபிகேட்ஸா? கூட நான் பாக்குறேன். அக்கா எல்லாம் பாருங்க, நிறைய இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, எங்க வந்தனா எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் வருவா. வாவ் வாவ், ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் யூனிவர்சிட்டி. வாவ் வந்தனா டியர், இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல 89%. மை காட், 92% in 12th ஸ்டாண்டர்ட். வந்தனா டியர், நீ வீட்ல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ராதிகா, ஓ மருமகளை நீ என்ன செய்ய சொல்லிட்டு இருக்க? இல்ல அக்கா, வந்தனா இப்ப கூட படிச்சிட்டு இருக்கா. அனன்யா பிறந்ததுக்கு அப்புறம் கூட. படிச்சது எல்லாம் போதும், இப்ப முதல்ல இவள ஜாபுக்கு அனுப்புங்க. ஜாப்? அதெல்லாம் எனக்கு வேண்டாம் பெரியமா. எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு படிக்க மட்டும் தான் பிடிக்கும். இங்க கொடுங்களேன். சீக்கிரமா வேலையை முடிங்க, இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் இதை இங்க வச்சிடுறேன். கல்யாணம்னாலே வீட்ல ஒரு புது கலை வருது. ரொம்ப நல்லா இருக்குல்ல சின்னம்மா? ஆமா. மாணிக்கம், அம்மா, மஞ்சளை எடுத்து சீக்கிரம் கழுவி வைக்க சொல்லுங்க. போங்க. சரிங்கம்மா. தம்பி சீக்கிரமா கொண்டு வா, நிறைய வேலை இருக்கு. ஆகட்டும். நானும் உதவி செய்யவா? அர்ச்சனா, நீ போய் கொஞ்சம் கல் எடுத்துட்டு வாமா. சின்னம்மா, நான் எடுத்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், நீ உட்காரு, நீ ஓய்வெடு. அர்ச்சனா போய் எடுத்துட்டு வருவா. லக்ஷ்மி வாமா, வந்து உதவி செய். சரிங்கம்மா. எல்லாரோட கையும் மஞ்சள் ஆயிடும். இனிமே தினமும் லட்சுமிக்கு மஞ்சள் பூசி விடணும். அப்பதானே இவ கல்யாண நேரத்துக்கு அழகா இருப்பா. அதுவும் சரிதான்க்கா. ஏன் இன்னும் அங்கே நின்னுட்டு இருக்க? வா. சரிங்கம்மா. லக்ஷ்மி இங்க பாரு, முதல்ல இதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா. சரிம்மா. அம்மா, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்களா? எங்க போறா இவ? லட்சுமி அம்மா வெக்கப்படுறாங்க. கொடுங்கம்மா, நான் வச்சிடுறேன். இந்தா. அம்மாவை பாருங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். என்ன ஒரு போட்டோ? என்னோட செல்ல குட்டி அனன்யாவை அம்மா போட்டோ எடுக்க போறேன். சரி சரி, நல்லா. செல்ல குட்டி என்ன வந்தனா, இன்னைக்கு வீட்ல எல்லாருமே உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன? என்னோட மனைவி ரொம்ப இன்டெலிஜென்ட்னு சுலாபரியமா சொல்றாங்க. என்ன அவுட்ஸ்டாண்டிங் ரெக்கார்ட்ஸ் உனக்கு. த்ரூ அவுட் டாப்பர். இப்படி ஒரு திறமைசாலியை வீட்லயே மறைச்சு வச்சிருக்கோன்னு வேற சொன்னாங்க. சுலோ பெரியமாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போணும், பிசினஸ்ல சேர்த்துக்கணும்னு வேற சொன்னாங்க. உன்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்கான். ஓ காட், இன்னி வரைக்கும் யாரும் என்ன இப்படி பாராட்டினதே கிடையாது. இன்னைக்கு நீ நல்ல பாயிண்ட்ஸ் அடிச்சிட்ட. சூர்யா, ஏதோ பெருசா நடந்துட்ட மாதிரி ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னே தெரியல. ஏன் சந்தோஷப்படக்கூடாது? எந்த ஹஸ்பண்டா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. என்னதான் இருந்தாலும் நீ என்னோட வைஃப் இல்ல. இவ்வளவு ரொம்ப சந்தோஷப்படுவா. லக்ஷ்மி, அம்மா பாத்திருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? நான் தான் இதை கழட்டி வைன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஐம் சாரி அண்ணி, நீங்க சொன்னது உண்மைதான். எப்படியாவது இதை மேனேஜ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். நான் இப்பவே போய் இதை கழட்டி வச்சிடுறேன். ஆமா சாந்தி, போய் உன்னோட லிஸ்ட் எடுத்துட்டு வா. இன்னும் என்னென்ன வேலை மீதி இருக்குன்னு பாத்துடலாம். சரி, என் ரூம்ல இருக்கு, நான் போய் கொண்டு வந்து கொடுக்குறேன். அப்புறம் லக்ஷ்மி, இது மறைக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்புறம் நான் இத பத்தி உன் அண்ணா கிட்ட கூட பேசினேன். அவரும் அம்மா கிட்ட இத பத்தி சொல்லிடணும்னு சொல்லிருக்காரு. இல்ல வேண்டாம் நீ, இத நான் கழட்டி வச்சிடுறேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறமா போட்டுக்கிறேன். லக்ஷ்மி, நான் எதுக்காக சொல்றேன் நீ புரிஞ்சுக்கோ. நீ வா, நம்ம அம்மா கிட்ட பேசலாம். இல்ல வேண்டாம் நீ, இத நான் எதுக்காக போட்டுக்கிட்டேன்னு சொன்னாலும் அம்மாக்கு புரியாது. இது நிக்கில் எனக்கு கொடுத்திருக்கிற முதல் கிஃப்ட். இது ரொம்ப ஸ்பெஷல். இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா அவர் ரொம்ப வருத்தப்படுவாரு. லக்ஷ்மி,
ரெண்டு பேரும் எதை மறைக்கிறீங்க? இல்லம்மா, நாங்க எதையும் மறைக்கல. நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னது கையில காட்டு. இது நிச்சயதார்த்த மோதிரமாச்சே. அம்மா அது நிக்கில் தான். அவர் இதை போட்டு விட்டாரு. அவர் இத போட்டு விட்டா? அம்மா அது எப்ப போட்டு விட்டாரு? நேத்து நான் அதை கழட்டி வச்சிடுறேம்மா. கழட்டி வைக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்ல இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயப்படி தான் செய்வோம்னு தெரியாது. எப்படி இதை நீ போட்டுட்டு வந்த? காட்டு. லக்ஷ்மி, உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா? லக்ஷ்மி, ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா? இல்ல பெரியம்மா, எனக்கு இது தெரியவே தெரியாது. அம்மா, அது இவளால நிக்கில் கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியல. முடியாதுன்னு சொல்ல முடியலையா? அவரு என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா? இல்லம்மா. அம்மா, அவரு இத கிஃப்டா தான் கொடுத்திருக்காரு. இவ வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன் இத வாங்குன? கொஞ்ச நாள்ல உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல. எங்களுக்கு தெரியாம இவ்வளவு பெரிய காரியத்தை எப்படி செஞ்ச? எங்களுக்கு சொல்லாம எப்படி இத உன்னால செய்ய முடிஞ்சது? அம்மா ப்ளீஸ் பொறுமையா இருங்க. இப்பெல்லாம் இப்படி நடக்கிறது ரொம்ப சாதாரணம். அர்ச்சனா, நீ குறுக்க பேசாத. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூண்டி விடுறதே நீதான். நீ இவளுக்கு புத்தி சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன திட்ட வேண்டாம்னு சொல்றியா? வெளி உலகத்துல இதெல்லாம் சகஜமா இருக்கலாம். ஆனா நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு உனக்கும் தெரியும்ல. சம்பிரதாயம் எதுக்கு இருக்கு அர்ச்சனா? நீங்க ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இவங்க எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்கக்கா. இது கல்யாண விஷயம், குழந்தைங்க விளையாட்டு கிடையாது. சாரி அம்மா, வாய மூடு. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, சாந்தி, அம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லு சாந்தி. என்னங்க, எங்க இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சு? அது வந்து முதல்ல நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். சரி சரி, நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். சரிங்க. லக்ஷ்மி, அழாத. சின்னம்மா, கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். இதெல்லாம் முதல்லயே நிறுத்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அர்ச்சனா அன்னைக்கு எல்லாமே தெரியும், ஆனா அவங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியல. அழாத, எல்லாம் சரியா போயிடும். கவலைப்படாத. இப்ப வந்துட்டாரு. என்ன சாந்தி, என்னாச்சு? முதல்ல வந்து உட்காருங்க, அப்புறம் சொல்றோம். என்னாச்சு? நான் என்னன்னு சொல்றது மாமா? அது வந்து இத பாருங்க, நேத்து மாப்பிள்ள இந்த மோதிரத்தை இவளுக்கு போட்டு விட்டுருக்காரு. என்ன? ஏன் இப்படி எல்லாம் செஞ்சா? அதாங்க எனக்கும் புரியல. நேரம் காலம் பார்க்காம, முகூர்த்தம் பார்க்காம இப்படி எல்லாம் செஞ்சிருக்கா. என்ன லட்சுமி, என்ன இதெல்லாம்? நீ இப்படி எல்லாம் செய்வன்னு நாங்க நினைக்கல. உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா லட்சுமி? அந்த பையன் கூட உன்னை வெளியே அனுப்புனது இதுக்காக தானா? சாரி. வாய மூடு. நீ ஒரு பொண்ணு.
ஓ லிமிட்ஸ் என்னன்னு உனக்கு தெரியாதா? ஆமா மாமா, இவ அது எல்லாத்தையும் எப்பவும் மறந்துட்டா. அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சாந்தி. இவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பெரியவங்க கிட்ட பயமே இல்ல. இவளுக்கு இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்தது யாரு? இவ எங்க போறா, எங்க இருந்து வரா, எதையும் நீ கேக்குறது இல்ல. இவள அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்க. என் பிள்ளைங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்கன்னு தான் நான் நம்பினேன். ஆனா இவ இப்படி எல்லாம் செய்வான்னு நினைக்க கூட இல்ல. என்கிட்டயே எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிச்சுட்டா. நிக்கில் மோதிரத்தை போட்டு விட்டாருங்கிற விஷயத்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது சொல்லிருக்கலாம்ல. அம்மா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்களேன். உண்மையை சொல்ல போனா இதுல நம்ம லட்சுமியோட தப்பு எதுவுமே இல்ல. உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமாண்ணா? ஆனா கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வந்தது. லக்ஷ்மி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அவகிட்ட பேசி இந்த விஷயத்தை முடிச்சிடலாம்னு நினைச்சோம். விஷயத்தை எப்படி முடிக்க முடியும் கார்த்திக்? நீயாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இனிமே இவளை என்னால நம்பவே முடியாது. இன்னும் என்னென்னலாம் செய்ய போறாளோ தெரியல. சாந்தி, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. நான் என்னன்னு சொல்றது? நிச்சயதார்த்தத்தை யார்கிட்டயும் சொல்லாம முடிச்சிட்டு வந்து நிக்கிறா. கல்யாணத்தை இதே மாதிரி பண்ணிக்க போறாளா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? நான் சரியா தான் பேசுறேன் கார்த்திக். வேண்டாம், நிக்கில் கூப்பிட்டா போகாதன்னு சொன்னா கேக்குறதே கிடையாது. ஆரம்பத்துல இருந்து அவ இஷ்டப்படியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா. சீக்கிரமா இவ கல்யாணத்தை நம்ம முடிச்சிடணும். இவ புகுந்த வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் இஷ்டப்படி இருந்துகிட்டோம். பாத்தியா உன்னால உன் அம்மா எவ்வளவு வேதனைப்படுறான்னு. ஒரு விஷயத்துல நீ கவனமா இருக்கணும். நீ ஒரு பொண்ணு லக்ஷ்மி. ஒரு பொண்ணா நடந்துக்க கத்துக்க. நிக்கிலுக்கும் உனக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கும் தெரியும். ஆனா எல்லா விஷயத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறக்கூடாது. நிக்கில் உன்கிட்ட மோதிரத்தை கொடுத்தா நீ அதை எப்படி போட்டுக்கலாம்? இதுல உங்க 2 பேரோட தப்பு இருக்கு. ஆமா, அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அத நம்மால கேட்கவே முடியாது. ஆனா நீ இந்த வீட்டு பொண்ணுதானே, நீயும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? இந்த வீட்டு சம்பிரதாயம், கட்டுப்பாடு இதெல்லாம் உனக்கு தெரியும் இல்லையா? நீ இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்த பொண்ணுதானம்மா. ஆமா, ஆனா இவ எல்லாத்தையும் மறந்துட்டா. மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். இனிமே என்னால இவளை பாத்துக்க முடியாது. இப்ப நான் என்ன செய்யலான்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க போய் சம்பந்தி கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க. அவங்க கிட்ட கல்யாணத்தை சீக்கிரமாவே வச்சிடலாமான்னு கேட்டு பாருங்க. அவசரப்பட்டு யோசிக்காம முடிவெடுக்காத சாந்தி. மாமா, அவசரப்படுறது நான் கிடையாது, பசங்க தான். இவங்கள எப்படி நான் நம்புறது? அம்மா ப்ளீஸ். கார்த்திக், நான் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றேன். சம்பந்தி யோசிக்கிற விதம் வேற. அவங்க நம்மள மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம சம்பிரதாயமும் கட்டுப்பாடும் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது. நம்ம லக்ஷ்மி வேற சின்ன பொண்ணு, அவளுக்கும் அவ்வளவு விவரம் பத்தாது. மாமா, அவகிட்ட எப்படி இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறது? எல்லா நேரமும் நான் எப்படி அவளை தடுக்கிறது? அதுவும் இப்பெல்லாம் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சுட்டா. நாளைக்கு ஒருவேளை அவ பெரிய தப்பு ஏதாவது செஞ்சுட்டான்னா அப்புறம் நம்ம எல்லாருக்கும் அவமானம் தானே. ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நீங்க உடனே அவ கல்யாணத்தை முடிச்சிருங்க. ஆமாங்க, சாந்தி சொல்றதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. ஆனா அம்மா எப்படி? தயவு செஞ்சு நீ குறுக்க பேசாத அர்ச்சனா. ஏன் எல்லா விஷயத்திலுமே தடுத்து பேசுற? நான் எப்பவும் என் பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைப்பேன். அவளுக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அம்மா ப்ளீஸ், நீங்க அமைதியா இருங்க. சாந்தி, நீ சொல்ற மாதிரி செய்ய முடியாது. இது கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆமாமா சாந்தி, கல்யாண தேதியை நம்மளால மாத்த முடியாது. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாம தனியா எடுக்க முடியாது. முதல்ல நம்ம சம்பந்திங்க கிட்ட இதை பத்தி பேசணும்.
இந்த விஷயத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்க. மாமா, கார்த்திக்கோட கல்யாண தேதியை நீங்க முன்னாடியே வச்சீங்கல்ல, அதே மாதிரி லக்ஷ்மியோட கல்யாண தேதியும் மாத்திடுங்க. ஏன் யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல இருக்கிறது சாக்லேட், அப்புறமா இது பட்டர் ஸ்காட்ச், இது கேரமல், நல்லாவே பிளைன் இருக்கு. குக்கீஸ். ஏந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்பவே சாப்பிட்டு பார்த்துடலாம். ம் வாவ், சுலபரிமா இது சூப்பரா இருக்கு. தேங்க்யூ சூர்யா. ரொம்ப நல்லா இருக்குக்கா. பிரதர்-இன்-லா, என்னால உங்ககிட்ட பேசவே முடியல. சொல்லுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யுஎஸ்ல நம்மளுடைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். தோசை, இட்லி இதெல்லாம் அங்க இருக்கிற உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செம பிசினஸ் ஆகும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி சோ டிஃபரண்ட். என்ன? நீங்க சஜஸ்ட் பண்ணுங்களேன். என்னோட ஹோட்டல்ல நான் யூனிக்கா என்ன செய்யலாம்? சொல்ல பெரியம்மா, ம். பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன். ம். அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பிட மட்டும் இல்ல, இந்தியனை பார்க்க ஏதாவது ஏற்பாடு What do செய்யுங்க. you mean? ஐ மீன், ம். இங்க இருக்கிற ஃபோக் ஆர்டிஸ்ட் யாரையாவது நீங்க கூட்டிட்டு போலாம்ல. அப்புறம் ம். இங்க இருக்கிறவங்கள செஞ்சிருக்கிற ஒர்க்ஸ் அங்க டிஸ்ப்ளே பண்ணலாம். அண்ட் ஐம் ஷூர் அங்க இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நிச்சயமா பிடிக்கும். இது கொஞ்சம் டிஃபரெண்ட் தான், ம். ஆனா ஒரே இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும்ல. Wow! It sounds so good. ம். ஹலோ. நான் அதை இப்போ சென்ட் பண்ணுறேன், அப்புறம் செக் பண்ணிக்கோங்க. டைம் ஆகுதுன்னா என்ன? இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்த்திக், நீங்க எதுக்கு மேனேஜர் கிட்ட கோவப்படுறீங்க? நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகாதீங்க. இல்லை அர்ச்சனா, அது வந்து ஆஃபீஸ்ல இருந்து அடிக்கடி கால் வந்துட்டு இருந்தது, அதான். என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. அம்மா லக்ஷ்மியோட கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணணுங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஆகும்? நிறைய வேலை பாக்கி இருக்கு. அர்ச்சனா, அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க என்னைக்குமே இப்படிதான். திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு அமைதியாயிடுவாங்க. ஆ, ஆனால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவசர அவசரமா கல்யாணத்தை நடத்திட முடியாது. ம். அர்ச்சனா, நீ ஒன்று பண்ண. கீழே போய் டீ டிஃபன் ஏதாவது வேணுமான்னு கேளு. நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். இங்க பாரு சாந்தி. வாமா அர்ச்சனா. அப்பா, அம்மா நீங்க கீழே வாங்க. எல்லாரும் டிஃபன் சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ம். எனக்கு பசி இல்லாதனால நான் கீழே வரல. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாத. வா போலாம். அண்ணன் கூட கீழே வந்திருப்பாரு. நீ வரலன்னா நல்லா இருக்காது சாந்தி. எனக்கு கீழே வர இஷ்டம் இல்லைன்றல. என்னன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம லக்ஷ்மி கல்யாணம் முடியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. அம்மா நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? லக்ஷ்மி கண்டிப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. அம்மா, அப்பா என்னப்பா இது? என்னாச்சு? சாந்தியும் லக்ஷ்மி என்ன கீழே வரல? அர்ச்சனா,
போம்மா போய் கூட்டிட்டு வா. பெரியம்மா நீங்க போய் கூப்பிடுங்களேன், அவங்க வர மாட்டேங்கிறாங்க. நான் அதுக்குள்ள போய் லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா நீங்க இப்ப போக வேண்டாம். அண்ணா அது வந்து சாந்தியை கொஞ்ச நேரம் தனியா விட்டோம்னா அவ தன்னால சரியாயிடுவா. நீங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட ஆரம்பிங்க. அவ மனசுல இனம் புரியாத பயம் இருக்கு. அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நம்ம லக்ஷ்மி கல்யாணத்தை முன்னாடியே நடத்த முடியாது. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அவ கோபத்தை சாப்பாட்டுல காட்ட ஆரம்பிச்சிட்டா. பாவம் இல்ல சின்னம்மா, எவ்வளவோ ஆசையோட இருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. இனி அவங்களால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது.